பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது ஒரு தெருவா ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கலாம், பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கோதரி திங்கிரியில எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானே, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற அவமானப்படுற சீமான் அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிற இந்த என் மகன் நிக்கிறா, இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே என்னைய சொல்லும் போது சிரிக்குத முகம், நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும் போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பார்ப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி உற வச்சுக்கிட்டு போனவ அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன் இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு வேற பேசுவான். அதான் தெரிவிக்கல இல்ல, அதான பிரச்சனை. இப்போ காலையில இருந்து வீரப்பன் மகள் உங்களோட இருக்காங்க, உள்ள வரக்கூடாது இல்ல அழுதுந்தாங்க, உங்களை அப்பான்னு சொல்றாங்க. அவர் தான் எங்க அப்பா மாதிரி பாக்குறேன்னு எப்படி பாக்குறீங்க? என் மகதான் அப்படிலாம் இல்ல, அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க. அப்படியா? அவங்க அப்பான்ற பேர்ல அடையாளத்தால உள்ள விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல முத்தவர சாட்டை துறைமுறை உள்ள விடல சொல்லுப்பா, தடுத்து நிறுத்துறாங்க. சில அடையாளம் மட்டும் தடுத்துறாங்க. துறைய உள்ள அந்த பொண்ணு அழுதாங்க. உங்க பேர் யாரு? அது வழக்கை சுப்ரீம் கோர்ட் பேசி தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க.